தற்போதைய செய்தி ஒன்று வந்திருக்கிறது. இபிஎஸ் அளித்த விருந்து தொடர்பான செய்தி. முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அதை புறக்கணித்திருக்கும் மற்றொரு முக்கியமான செய்தி. இபிஎஸ் உடன் பணிப்போர் நீடித்து வரும் நிலையில் செங்கோட்டையன் இன்று இரவு இபிஎஸ் அளித்த விருந்தில் கலந்து கொள்ளவில்லை. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களுக்கு எடப்பாடி பழனிசாமி அளித்த தடபுடல் விருந்து அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை தொடர்ந்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி இரவு விருந்தளித்தார். இந்த விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்கவில்லை, அவர் புறக்கணித்திருக்கிறார். இது குறித்து நமது குமுதம் செய்தியாளர் அன்வர் தரும் தகவல்களை கேட்கலாம். முன்னாள் முதலமைச்சர் இபிஎஸ் அனைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கும் விருந்தளித்திருக்கிறார். செங்கோட்டையன் மீண்டும் இந்த விருந்தை புறக்கணித்திருக்கிறார். உங்களின் தகவல்கள் என்ன அன்வர்? வணக்கம் மோகன்ராஜ். அதிமுக பாஜக கூட்டணி அமைத்ததை அடுத்து சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று விருந்து வைத்தார். இதில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் ஆர்பி உதயகுமார் உள்ளிட்ட எஸ்பி வேலுமணி உள்ளிட்ட அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் கலந்து கொண்ட நிலையில் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் மட்டும் இந்த விருந்தை புறக்கணித்திருக்கிறார். தமிழக சட்டப்பேரவைக்கு அடுத்த ஆண்டு தேர்தல் நடைபெற உள்ளது. தேர்தலுக்கு இன்னும் ஓராண்டு உள்ள நிலையில் அரசியல் களம் தற்போது சூடு பிடித்திருக்கிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான கூட்டணியில் பாஜக இணைந்திருக்கிறது. அண்மையில் சென்னை வந்த பாஜக மூத்த தலைவரும் மத்திய உள்துறை அமைச்சருமான அமித்ஷா அதிமுக பாஜக கூட்டணியை உறுதி செய்திருந்தார். அதிமுக பாஜக கூட்டணி அமைந்ததை அடுத்து சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள தனது இல்லத்தில் வைத்து அதிமுக எம்எல்ஏக்களுக்கு அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இன்று தடல் புடலாக விருந்து வழங்கினார். இந்த விருந்தில் அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், தங்கமணி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆனால் செங்கோட்டையன் மட்டும் கலந்து கொள்ளவில்லை. கடந்த சில நாட்களாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பெயரை பேசுவதையே செங்கோட்டையன் தவிர்த்து வந்தார். இருவருக்கும் இடையே கருத்து வேறுபாடு இருந்ததாக கூறப்பட்ட நிலையில் அண்மையில் நடைபெற்ற ஈரோட்டில் கடந்த வாரம் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தின் போது பேசிய செங்கோட்டையன் தமிழ்நாட்டில் எம்ஜிஆர் ஜெயலலிதா சிறப்பான ஆட்சி செய்தனர், அந்த வழியில் எடப்பாடி பழனிசாமி தமிழ்நாட்டில் சிறப்பான ஆட்சி செய்தார் என்று அந்த பணிப்போருக்கு பின் முதலாக எடப்பாடி பழனிசாமியின் பெயரை அவர் உச்சரித்தார். இந்த நிலையில் இன்று எடப்பாடி பழனிசாமி வழங்கும் விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்பார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அளித்த விருந்தில் செங்கோட்டையன் பங்கேற்காமல் புறக்கணித்தது அரசியல் வட்டாரத்தில் மீண்டும் பேசு பொருளாக இருக்கிறது. இதனால் எடப்பாடி பழனிசாமிக்கும் செங்கோட்டையன் இடையான பணிப்போர் தொடர்கிறதா என்று கேள்வி எழுந்திருக்கிறது. மோகன்ராஜ். நன்றி அன்வர் புகாரி, தகவல்களுக்கு நன்றி.